வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஷின்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு 9 கொஷின் வரும். ஸோ அது என்னென்னங்கிற அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எல்லாமே வந்து 10th தமிழில் உள்ள கொஷின்ஸ் தான், சரிங்களா? ஸோ இது வந்து எதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து யூஜிடிஆர்பிக்கு லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச யூஜிடிஆர்பி அதுக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க தமிழில் எலிஜிபிலிட்டி. சரி, இனிமேல் வரப்போகிற டிஆர்பி ரிலேட்டடாக உள்ள எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி உண்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து யூஸ் ஆகும், ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்ப்போம். பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் ஏ 205, ஆப்ஷன் பி 105, ஆப்ஷன் சி 106, ஆப்ஷன் டி 107. ஸோ இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 105. இப்போ பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து எத்தனை? 105. அடுத்து செகண்ட் கொஸ்டின். குலசேகர ஆழ்வார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? குலசேகர ஆழ்வார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஆப்ஷன் ஏ 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், ஆப்ஷன் பி 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர், ஆப்ஷன் சி 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர், ஆப்ஷன் டி 10ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். கரெக்ட் ஆன்சர் 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஸோ இப்போ குலசேகர ஆழ்வார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அடுத்த கொஸ்டின். தன் பெயல் பொருள் என்ன? ஸோ இந்த சொல் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன் பெயல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வானம், ஆப்ஷன் பி நிலம், ஆப்ஷன் சி நெருப்பு, ஆப்ஷன் டி குளிர்ந்த மலை. அப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ந்த மலை. இப்போ தன் பெயல் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்ந்த மலை. ஸோ அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் என்ற வரிகளை இயற்றியவர். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ மாணிக்கவாசகர், ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர், ஆப்ஷன் சி திருமூலர், ஆப்ஷன் டி சுந்தரர். ஸோ இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். ஸோ இப்போ அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் என்ற வரிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு? மாணிக்க வாசகர். ஸோ இது வந்து முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1998, ஆப்ஷன் பி 1978, ஆப்ஷன் சி 1988, ஆப்ஷன் டி 1968. கரெக்ட் ஆன்சர் வந்து 1988. நம்ம பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988. அடுத்த கொஸ்டின். காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது? காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 41 மொழிகள், ஆப்ஷன் பி 40 மொழிகள், ஆப்ஷன் சி 39 மொழிகள், ஆப்ஷன் டி 42 மொழிகள்.
ஸோ இப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து 40. இப்போ காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா 40 மொழிகளில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு வரி விடாமல் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஒன் டைம் வந்து புக்கை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம்? காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் வந்து எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து 40. இப்போ என்ன கொஸ்டின் பாருங்க. காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் வெளிவந்த ஆண்டு எது? காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் வெளிவந்த ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1968ஆம் ஆண்டு. ஆப்ஷன் பி 1988ஆம் ஆண்டு. ஆப்ஷன் சி 1958ஆம் ஆண்டு. ஆப்ஷன் டி 1998ஆம் ஆண்டு. இப்போ கரெக்ட் ஆன்சர் 1988ஆம் ஆண்டு. காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் வந்து வெளிவந்த ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988ஆம் ஆண்டு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் கடைசி கொஸ்டின். கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். ஆப்ஷன் பி மணிமேகலை. ஆப்ஷன் சி புறநானூறு. ஆப்ஷன் டி அகநானூறு. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து என்னது? அகநானூறு. ஸோ கொஸ்டின் என்ன? கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.